பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு வித்தியாசத்தை குறித்து பேசி வருகிறேன். முதல்ல சொன்னேன் நீதிமானுக்கும், ரெண்டாவது சொன்னேன் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. அதே வசனத்தில் இன்னொரு பகுதி இருக்கு. உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தின் அந்த பின்பகுதியும் எல்லாரும் தேடி கையில் எடுத்துக்குவீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் உன்னையே வெறுத்து விட்ட ஊழியம் செய்திடன சுயத்தை தகடித்த சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்ட ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்த சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதென்ன சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதென்ன சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்ட ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்த சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆலயத்தின் குறித்து கலங்காதே மகனே, ஆலயத்தின் குறித்து கலங்காதே மகனே. இதுவரை காத்த தெய்வம் இலியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இலியும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்ட ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்த சுகமாய் வாழ்ந்திடலாம். சேர்த்து வைக்காதே திருடன் பறித்திடுவார். சேர்த்து
வைக்காதே. திருடன் பறித்திடுவான், கொடுத்திடு கர்த்தருக்கே, கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவில்லை காத்திடுவார். உன்னையே பெருந்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும், ஐயா தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் கடந்து போகும்போது ஒரு பணியை சொல்லிட்டு போனார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, சீசரிடத்துல சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இப்படி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஏன்னா நம்ம பார்த்து சொல்றாரு, அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அழைக்கிறார், வாங்கப்பா வாங்கப்பா. ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு எஜமான் தன் தோட்டத்திற்கு வேலைக்கு ஆட்களை அழைத்தானாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். பரலோக ராஜ்யம் வீட்டஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தான் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிக்கிறவங்களையும் கூட்டு வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். நல்ல கவனிங்க. கடைசி நேரத்திலே போய் கூப்பிட்டார். ஆனா பேசுறபடி கொடுத்தவோ சொன்னா, காலையில இருந்து வந்தவங்களுக்கும் இப்போ வந்தவங்களுக்கும் எங்களை சமமாகிட்டேன்னு அவர் சொன்னாரு. எப்பா, நான் தயாளனா இருக்க, நீ வன்கணனா இருக்கலாமா? உனக்குரியதை நீ என்ன செய், பெற்றுக்கொள். ஊழியக்காரன் தன் ஊழியத்தினால் தான் பிழைக்கணும். வேதம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தன். எனக்கு அன்பானவர்களே, லேவியராகமத்திலே மிக அழகா ஒரு வசனம் உண்டு. 25:55. ஆமா, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, என்னைக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானோமோ, எகிப்துங்கிறது அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது, அதிலிருந்து விடுதலை பெற்ற ஒவ்வொருவரும் யாரு? அவருடைய ஊழியக்காரன். அவருக்கு ஊழியம் செய்கிறவனை கைவிட்டுருவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியம் செஞ்சவங்க ஐயோ ஒன்றும் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் ஒரு நாள் கைவிடப்பட்டதில்லை. அவனுடைய சந்ததி கூட ஆசீர்வாதம் விட்டு போவதே கிடையாது.
ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். ஏன்னா ஊழியம் செய்கிறவனுக்கு அழகாக சொல்லியிருக்கார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். விபச்சாரரோடே கலந்திருக்க கூடாதென்று சில கட்டளைகளை கொடுத்திருக்கார். விபச்சாரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று சொல்லவில்லை. அப்படியானால் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. அடுத்த வசனத்தை வாசிருங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனுடைய கலந்திருக்க கூடாது. அது மட்டுமில்ல, அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. திங்கிற கூட உட்காரக்கூடாது. நம்ம பாஷையில் சொன்ன ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் உலகம் வெறுக்கும். என்னைக்கு ஊழியக்காரனா வாரியோ அன்னைக்கு நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், செய்யாத குற்றங்கள் கூட செய்யும். ஆனால் ஊழியம் செய்கிறவனுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா தானியேல் 12:3 வாசிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துவதோடு என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். ஊழியம் செய்யாதவனுக்கு போய் நிற்கலாம். கடைசி நேரத்தை சொன்ன நாங்களும் அக்கிரமக்காரரே உங்களை. அதே போல இதை குறித்து உங்களோட சொல்லாமல் இன்னொரு காரியத்தை சொல்லணும். ஏன்னா இருக்கிறது இன்னும் ஒரு செய்தியாக 2 செய்தி தான். அதுக்குள்ளே அநேக காரியத்தை சொல்ல முடியாது. 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்கள் ஆவார்கள் என்றார். ஆமா, எனக்கு கண்வார்களே, ஆண்டவரை சேவிக்கிறவனுக்கு அந்நியத்தை சேவிக்கிறவனுக்கு வித்தியாசம் உண்டு. ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு தெரியலை. சேவைங்கிறது 2 விதம். சேவிக்கிறதுங்கிறது எனக்கு கண்வாலே, இன்னைக்கு மற்றவங்கள பாருங்கள், சேவிக்கிறது எப்படி சேவிக்கிறான் தெரியுமா? சிலெல்லாம் நடந்து பாதையில் போகிறான், நடப்பயணம், காலில் பொத்து சூடு தண்ணி வடியும், ஆனால் துணியை கட்டிக்கிட்டு நடப்பான். நாம் என்னைக்காவது ஆண்டவருக்கா என்ன எப்படி செஞ்சுருக்கோம்? என்ன செஞ்சுருக்கோம்? ஒன்றும் கிடையாது. எனக்கு கண்வாளி சிலரை பாருங்கள், அப்படியே போய் இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் வச்சு நட்டு வச்சு மாட்டி ரத்தம் உங்கள் பக்கம் போய் நிற்கிறான். ஆனால் உனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர், எனக்காக ரத்தம் சிந்தி மீட்ட ஆண்டவர், நாம் அவருக்காக என்ன செய்திருக்கோம்? அப்படி செஞ்சிருந்தா நிச்சயமாக வித்தியாசத்தை காண்பிப்பார். ஏன்னா இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தங்கள் அங்கியை தோய்த்து வெளுத்தவர்கள். அழகாய் நிற்கும் யாரிவர்கள், விரலாய் நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவர் ரமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவர் ரமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள், அழகாய் நிற்கும் யாரிவர்கள், இவளாய் நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவர் ரமேசுவின் போர்க்களத்தில்
அழகாய் நிற்கும் யாரிவர்கள். இனி இவர்கள் பசி அடையா, இனி இவர்கள் தாகமடையா, வெயிலாகிலும் மழையாகிலும் இவர்களின் பேர் விடுவதில்லை. அழகாய் நிற்கும் யாரிவர்கள், இதழாய் நிற்கும் யாரிவர்கள். சிலை தலைவர் ரமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். சிலை தலைவர் ரமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் நாதனை போலே நின்றவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் நாதனை போலே நின்றவர்கள். யாசித்தாலும் போசித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் நல்ல போர்ச்சேவகனாய் இருந்து எனக்காக தீங்கு அனுபவின் வசனமே இருக்கு. நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. எனக்கு அன்பானவர்களே, இங்க அழகா சொல்றாரு சேவிக்கிறது. ஒன்று சேவை. ஒரு சமயத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, மதர் தெரசா அம்மா குஷ்டரோகிகள் கைவிடப்பட்ட அப்படிப்பட்டவங்களாம் ரோட்டில் கிடக்கிறவங்கள தூக்கிட்டு வந்து வச்சு அரவணைச்சு அவங்கள அந்த மரணத்தருவாயிலோடு நேசிக்கிற ஒரு மரியாதைக்குரிய தாயார். முன்னாடி பாராளுமன்றத்தில் சொன்னான், இந்த அம்மா என்னமோ நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரி இவ்வளோ ஊருக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த பாராளுமன்றத்தில் இருந்து எதிர்த்து சொன்னார், அனுப்பிடலாம், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, இருக்கிற குஷ்டரோகி பூரா நீங்கள் வீடு தூக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த அம்மா அனுப்பிடலாம். ஒரு ரூபாய் வாயை திறக்கலை. ஏன் சொல்கிறேன், சேவையை குறை கூறுறது பெருசு காரியம் இல்லை, சேவை செய்யணும். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்வதற்கு வந்தார், பொருளாக தன்னையே கொடுப்பதற்கு வந்தார். அநேக நேரங்களில் நமக்கு விளங்கலை சேவித்தல்ங்கிறது. நான் பாருங்கள், இஸ்லாமிய சகோதரர்களை ட்ரெயினில் போகும்போது நீங்கள் பாருங்கள், அந்த டைம் வந்துருச்சுன்னா அப்படியே அந்த கீச்செயினை வச்சு கரெக்டாக ஓரமாக ஒதுங்கி என்ன செஞ்சுருவாங்க, தொழுகைக்கு போயிடுவான். நம்ம சொல்கிறோம், பாடுறோம், என்ன பாடுறோம், காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனில் பலனும் கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனில் பலனும் கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலில் அனுதீனம் வாழ்ந்திடுவே.
அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் ஆழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என் மீட்பர் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என் மீட்பர் மகிமையை காண. ஜீவனுள்ள நடலாம் தம் ஆலயத்தில் தங்குவது அனுப்பித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நடலாம் தம் ஆலயத்தில் தங்குவது அனுப்பித்து நாடிடுவே. இப்படி பாடுவோம். காலை மாலை எங்கே உட்காந்து கருத்தோடு பாடுறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னு பாடுவோம். இன்னைக்கு என்ன செய்வோம், எங்கே போக போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், அவரை பார்க்கலாமா, அதுதான் பாட்டு. சிலருக்கு எழுந்திரிச்சோன்னா என்ன செய்ய போகிறோமோ இந்த நாளை புழுக்க பஞ்சப்பாட்டு. ஆனால் காலையும் மாலையும் வேளையும் இஸ்லாமியருக்கு 5 வேளை தொழுகிறது கடமைங்க. சுபகு எந்திரிச்சோன்னு தொழுதுருவாங்க. படுக்க போகும்போது இசா சொல்கிறாங்கல்ல. சேவிக்கிறதுல நம்ம எப்படி இருக்கோம்? சேவிக்கிறதுங்க 2 விதம். யோசுவா சொல்றாரு பாருங்க, 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மிக அழகா அங்கே எழுதியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது ஆகாது என்று கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றார். கர்த்தரை சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றார். கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார். கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, மற்றவங்க சேவிக்கிறக்கு நம்ம சேவைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு எத்தனையோ வந்த சேவையினால்தான் தங்க சொந்த இடத்தை விட்டு சுகபோகத்தை விட்டு இந்திய தேசத்துக்கு வந்து எத்தனை பேர் தன் ஜீவனை விட்டவங்க. பர்மா தேசத்தில் அதோனிராம் ஜட்சன் 85 வயது வரைக்கும் ஊழியம் பண்ணிட்டு கடைசியில் கொண்டுட்டு போகிறதுக்கு ஃப்ரீசர் கூட இல்லாமல் கடலில் தூக்கி எறிஞ்சு மீனுக்கு இரையாக்கினாங்களே. இன்னைக்கு எத்தனை பேர்? இன்னைக்கு நம்முடைய சேவை எப்படி இருக்கு? நாம் தேவனை சேவிக்கிற விதம் எப்படி இருக்கு? நல்லா கவனிங்க. ஆண்டவரை சேவிக்கும் போது கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டா யாரை சேவிக்கிறது? இன்றைக்கு சொல்கிறேன், மறுபடியும் இந்த வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். 2 நாளாகும் 12:8 மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு. என்ன எழுதி வச்சிருக்காரு? சேவிக்கிறவனுக்கும் ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும். கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவரை சேவிக்கிறதுக்கும் அந்நிய தேசத்தின் ராஜ்யத்தை சேவிக்கிறதுக்கும் வித்தியாசத்தை கண்டிப்பா. ஏன்னா
நாம் ஆராதிக்கிற தேவன் கூப்பிடுற உடனே பதில் கொடுக்கிற தேவன். உங்களுக்கு தெரியும், ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து வருவதற்காக ஜெபிங்க. அது மட்டுமல்ல, ஐயா நாங்களும் இதை நேரம் கேட்குறோம், எப்படியாவது ஏதாவது உதவி செய்யணும்னா தூரத்தில் இருக்க ஐயா எப்படி, இப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி இதில் காட்டப்படுற ஃபோன் நம்பர் வழியாக ஜிபே ஃபோன்பே வழியாக தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதுக்கும் தனியே இருக்குது, எல்லாம் சொல்கிறேன். தபால் வழியாக தொடர்பு கொள்ளுங்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லி வர 36 35 38 89 63. உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் சரி காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற மக்களுக்காகவும், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காகவும், உங்கள் குடும்பத்துக்காகவும் இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆண்டவர். வாட் இஸ் தி டிஃபரன்ஷியேட் பிட்வீன் யூ அண்ட் மீ? உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? ஊழியம் செய்யறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு என்ன வித்தியாசம்? நீதிமானுக்கு துன்மார்க்கனுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறேன். நாங்கள் அதை அறிந்து நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பாருங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்தலும், கவலைகளை மாற்றும், வியாதியிலிருந்து விடுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.